வணக்கம், உங்கள் வளையச அம்மாச்சி பேசுகிறேன். அதாவது வரலட்சுமி நோன்பு எப்படி கும்பிடுறதுன்னா, காலம்பரை எப்பவும் போலவே சுமங்கலி வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலம்பரை எழுந்து குளித்து வீடு வாசல்லாம் தொடச்சி கிடச்சி கழுகி பிரிக்கி எடுத்துட்டு கோலம் விட்டு, கோலம் இடுறத கூட அன்னைக்கு வந்து சில அதாவது அரிசி புள்ளி கோலம் வச்சிங்கன்னா ரொம்ப அம்சம், ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி ஐஸ்வர்யம் போயிருக்கும். ஏன்னா மாக்கோலம் இப்போல்லாம் இடுறது யாருமே வச்சுக்கிறதில்ல, வழக்கம் வச்சுக்கிறதில்ல, டைம் ஆகிடுதுன்னு. ஆனால் அந்த மாக்கோலம் இடும்போது அந்த அரிசியில் இடித்து இடும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சிலதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி வந்து காலம்பரை எழுந்து குளித்து பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதை சுற்றி வந்து பூக்களை வச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு வாசப்படியிலேருந்து வெளியே இருந்து அப்படியே உள்ளே எடுத்துகிட்டே போகணும். குங்குமம் மஞ்சள் வைக்கும்போது உள்ளேருந்து வச்சுட்டு வரக்கூடாது, வெளியே இருந்து வச்சுக்கிட்டு உள்ளே போகணும். அப்படியே அந்த பூசு மஞ்சளும் அந்த குங்குமமும் வச்சுக்கிட்டே போகும்போது ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ரெண்டாவது, பூஜை ரூமை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஒரு மனையில் வந்து சிகப்பு துணி இல்லைன்னா மஞ்சள் துணி, அந்த மஞ்சள் துணி சிகப்பு துணியை போட்டு அதுக்கு அந்த மனைக்கு மேலே ஒரு வாழை இலையில் பச்சை அரிசி போடணும். பச்சை அரிசி வச்சு ஒரு வெத்தலைப்பாக்கு ஒரு பழம் வச்சு அதில் வச்சுட்டு அம்பால இந்த மாதிரி வச்சிடலாம். நீங்கள் இங்கே இது வைக்க முடியலைனாலும் ஒரு படமாக வச்சிங்கன்னா கூட போதும். இல்லை ஒரு சொம்பில் வந்து கலசத்தை தேங்காய் வச்சு மாயில கொத்து வச்சு அதை வச்சிங்கனாலும் போதும். உங்களுக்கு எந்த மாதிரி வசதி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம மனசு தான் காரணம். இப்படி முடியாதவங்க ஒரு தேங்காவை வச்சு ஒரு சொம்பில் மாயில கொத்து கொஞ்சம் வச்சு அது நிறைய தண்ணி இல்லைன்னா பச்சரிசி ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு நீங்கள் அதை வச்சு தேங்காய் வச்சு மாங்காய் ஊற்றி வச்சாலும் அதுவே அம்பாள் வந்து அதில் வந்து உட்காந்துருவாங்க. அதை வச்சு இல்லை இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அப்புறம் வந்து ஒரே ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது படைச்சிக்கலாம், நிறைய வைக்கலாம். உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் அது அந்த அம்பாளுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம அணிஞ்சிருக்கிற நகைகளை வந்து அம்பாள் மேலே போடலாம். போட்டால் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து வீட்டுக்கு நம்ம சுமங்கலியை கூப்பிடணும். நம்ம மட்டும் இது கும்பிடக்கூடாது. வீட்டுக்கு பக்கம் அக்கறையில் உள்ள சுமங்கலிங்களை குழந்தைங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பூ வளையல் கயிறு நோம்பு கயிறு, அதாவது நோம்பு கயிறுன்றது விற்கிறாங்க. இப்போ அது விற்கலைனாலும் நூல் எடுத்து மஞ்சள் தடவி அந்த நூல் மாங்கலி நூல் மாதிரி சரடு மாதிரி மெலிசா பண்ணிக்கிட்டு வர சுமங்கலிங்களுக்கு 4 வளையல் ஒரு மஞ்சள் நூல் வெத்தலைப்பாக்கு, முடிஞ்சால் ப்ளவுஸ் விட்டு இன்னும் வசதி இருக்கவங்க புடவை கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த நாளில் அவங்களுக்கு அதை கொடுத்து அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணின கணவன்மார்களுக்கு ரொம்ப ஆயுள் நீடிக்கும்னு ஒரு காலகாலமாக வளர்ந்து வர ஒரு ஐதீகம். அதாவது மாங்கல்ய நூல் அன்னைக்கு மாத்திரவங்களும் இருக்காங்க. அன்னைய நாளில் மாற்றிக்கும் போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வரலட்சுமி நோம்புன்றது ஒரு மங்களகரமான விஷயம். அதை வந்து நார்மலாக இப்போ எல்லா பெண்களுமே அதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கொண்டாடுறது போது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதுக்கு முன்னே யாராவது ஒருத்தர் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், நார்மலாக எல்லா மக்களுமே எல்லா தர மக்களுமே அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வந்து ஈஸியான வழிமுறைகளை வந்து பிஸ்னஸில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதான் நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி தேங்காய் வச்சு நான்லாம் கலசம் தான் வைப்பேன். கலசம் வச்சு தேங்காய் வச்சு அதை அப்படியே லைனாக வச்சுருப்பேன். நான் அந்த அம்பாவை அதில் வடிவமைச்சு எல்லாருக்கும் வரவங்களுக்கு தாலி கயிறு குங்குமம் மஞ்சள் ஒரு ப்ளவுஸ் விட்டு ஏதாவது ஆகாரம் நெய்வேத்தியம் படைப்பேன் இல்லையா, அதெல்லாம் வச்சு கொடுக்கறது வழக்கம். நார்மலாகவே என் வீட்டில் உள்ளது தான் அது. ஏன்னா நார்மலாக வீட்டுக்கு வர சுமங்கலிங்களுக்கு வந்து இந்த பொருளெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம கணவன்மார்களுக்கு நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், தேகபலம் எல்லாமே கொடுக்குன்ற ஒரு அந்த வரலட்சுமி நோன்பு அம்மன் கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிற திருநாள். அன்னைக்கு தான் வேணும்னு இல்லை, எல்லா நாளும் வேண்டிக்கலாம். அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். அந்த அம்பாலை வடிவமைச்சு அந்த மாதிரி பார்க்கும்போது இது அத்தனை பேரும் கும்பிடும் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நல்ல வழிமுறையாக கொண்டு வந்து சேருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது பாய்.